ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு பேப்பராக பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாம் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சது. எல்லா எக்ஸாமும் ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எப்படி ஈஸியாக இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுன ஆன்சரு, ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குது. இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா 5 யூனிட்ஸ் இருக்குது. 5 யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. தென் செகண்ட் யூனிட் நானோ கெமிஸ்ட்ரி இருக்குது. அண்ட் தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரூல் அண்ட் காம்போசிட்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூவல்ஸ் அண்ட் காம்போசிஷன் ஃபோர்த் யூனிட்டு. அண்ட் லாஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா எனர்ஜி சோர்ஸஸ் இருக்குது அண்டு ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட் யூனிட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா இதனுடைய இன்ட்ரடக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. இதை விட்டுருங்க. டைப்ஸ் ஆஃப்ஸ் இருக்குது. அதுவும் விட்டுருங்க. தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் இந்த எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பட் ஆனால் ஒரு 2-3 இயர்ஸ் பக்கமாக இந்த கொஸ்டின் கேட்கல. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 11 பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 11 பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே 1 by 1 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற எல்லா 11 சப்டைட்டிலும் போட்டுருங்க. தென் அந்த சப்டைட்டில் போட்டு தென் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. pH வேல்யூஸ் இருக்கும், தென் அல்கனிட்டிஸ் இருக்குது, டிடிஎஸ் இருக்குது, ஃப்ளூரைட்ஸ் இருக்குது, அசினேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் போட்டு நீங்கள் கொடுத்துருங்க. இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிஓடி அண்ட் பிஓடி தென் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இதை தனியாக உங்களுக்கு டிவிஷனாக தள்ளி ஒரு 8 மார்க்கில் ரெண்டும் சேர்த்து கேட்கலாம். கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அண்டு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு. இது ரெண்டும் சேர்த்து ஒரு 8 மார்க் கொஸ்டினில் வரலாம். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 2 மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு கொடுத்துருந்தவங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதனுடைய ஹார்ட்னஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிள்ஸில். அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குவோம். இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபார்முலா புரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு கொஸ்டின் ஈஸி. இதனுடைய ஈக்குவல் வெயிட்டை மட்டும் என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்முலா போட்டால் போதும். இதை ஓரியண்டாக உங்களுக்கு எந்த ஒரு சம்ஸும் வராது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவை எக்ஸாமில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இது ரொம்ப கேட்டுருக்காங்க. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் போடுங்க, டெஃபினிஷன் கொடுத்துருங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டு இதில் இருக்கிற மாதிரி நீட்டாக போடுங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோ சார்ட்டுக்கும் உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னா என்ன, ஸ்க்ரீனிங்னா என்ன, ஏரேஷன் என்ன, ஃபில்ட்ரேஷன் என்ன, குவாக்குலேஷன் என்ன, செட்மெண்டேஷன் என்ன, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் இப்படி ஆர்டராக கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? எழுதிட்டு ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராம் போட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் இருக்குது. இதனுடைய கண்டினியூஷன் கொஸ்டின் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் சின்ன ஈக்குவேஷன் வரும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பை யூஸிங் ஓசோன் மெத்தட் ஒன்று வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூவி மெத்தடு, தென் அதுக்கப்புறம் தான் குளோரினேஷன் மெத்தடு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோரோமின், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் இருக்கும். இந்த பீக் பார்த்துக்கோங்க. பிரேக் பாயிண்ட் ஆஃப் குளோரினேஷன் ஒரு 2 மார்க்கு தனியாக கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஒரு 4 பாயிண்ட் எழுதிட்டு இந்த ஒரு டயக்ராம் போட்டு இதை ஜஸ்ட் ஒரு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஃபுல் பேரா படித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசாலினேஷன் ஆஃப் ப்ரீகிஷ் வாட்டர் இருக்குது. டிசாலினேஷன் ஆஃப் ப்ரீகிஷ் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்ன ஷார்ட் கொஸ்டின். பட் 8 மார்க்கில் உங்களுக்கு ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த கொஷின் ஒருவேளை 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டைட்டிலில் போட்டு இந்த 3 ரேஞ்சஸ் நீங்கள் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெத்தடு, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தடு, டயக்ராம் ரொம்ப நீட்டாக அழகாக போடுங்க. அட்வான்டேஜ் எழுதுங்க. ஒருவேளை வெறும் ஆர்ஓ மெத்தடு மட்டும் உங்களுக்கு எக்ஸாமில் 2 மார்க்காக கேட்டாங்க அப்படின்னா டீசாலினேஷன் ஆஃப் ப்ரீகிஷ் வாட்டரை எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸை எழுதுங்க. ஒருவேளை ஆர்ஓ அப்படின்ட்டு மட்டும் உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் கண்டினியூஷன் பண்ணக்கூடாது. டீசாலினேஷன் ஆஃப் ப்ரீகிஷ் வாட்டர்னு டைட்டிலில் போட்டு இந்த சின்ன 2 மார்க் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அட்வான்டேஜஸ் வரைக்கும் நீங்கள் நீட்டாக எழுதுங்க. டயக்ராம் நீட்டாக அழகாக தெளிவாக பென்சிலில் போடுங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதீங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். பாய்லர் ட்ரபுள் கொஷின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது எப்படி உங்களுக்கு கேட்பானா இதுலேருந்து மெஜாரிட்டி 2 மார்க் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துடும். இது ஃபுல் கொஞ்சம் பெரிய கொஷின் தான். இது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 4 சப்டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த 4 சப்டைட்டிலும் எப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக கேட்டாங்கன்னா 8 மார்க்கில் 2 சேர்த்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இதில் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜ் அண்டு ஸ்கேல் இருக்குது. ஸ்லட்ஜ் அண்டு ஸ்கேலானது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு. தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த
சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபார்முலாஸு நேம்ஸ் வந்து காம்பவுண்ட் நேம் வந்து மறந்துடாதீங்க, அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த சப்டைட்டிலோட ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைமிங் அண்ட் ஃபோமிங் ஒன்று இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா காஸ்டிக் எம்பர்லிமெண்ட் இருக்குது. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாய்லர் கரோஷன். ஸோ இது தனித்தனியாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மார்க்கில் ஏதாவது 2 சேர்த்து கேட்பறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா ரியாக்ஷனும் சின்ன சின்ன ரியாக்ஷன் மட்டும்தான். ஸோ நல்லா தெளிவாக பார்த்து எழுதி படிச்சுட்டு போங்க, மக்கப் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து மறந்துடும். அது இந்த யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர் இருக்குது. ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு. தென் அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 4 தெளிவாக படிச்சுக்கோங்க, சப்டைட்டில் மறந்துடாதீங்க. 2 மார்க்கில் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இதில் நிறையா இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த கால்கன் கண்டிஷன்லேருந்து ஒரு 2 மார்க் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த லாஸ்ட் லைன் கொடுத்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க 2 மார்க்காக. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆஃப் ஸ்லட்ஜி disposable. ஸோ கால்கன் கண்டிஷன் இஸ் பெட்டர் தென் பாஸ்பேட் கண்டிஷன். எதனால் கால்கன் கண்டிஷன் விட பெட்டர் தானே பார்க்கும்போது பாஸ்பேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டு ஒரு 2 மார்க்கில் இதிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக தான் ஒரு 2 மார்க்கு. ஸோ ஏதாவது 2 மார்க்கில் உள்ளுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கொஷின் வரும், கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ரியாக்ஷன்ஸு தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ அயான் எக்ஸ்சேஞ்சு ஸோ நல்லா படிங்க. ஸோ கேட்டையான் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, ஆனியன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ 2 மெத்தடு. ஸோ இது கேட்டையான் எக்ஸ்சேஞ்சரு, இது ஆனியன் எக்ஸ்சேஞ்சரு. ஸோ டயக்ராம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் நீட் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது, அதை மறந்துடாமல் தெளிவாக தப்பிடாமல் அழகாக போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு உண்டான ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இது ஃபுல் அதே தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வெரி ரிப்பீட்டட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஜியோலைட் கொஸ்டின். ஸோ நிறையா எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஜியோலைட் தான் கேட்குறாங்க. ஜியோலைட்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, டெஃபினிஷன் எழுதுங்க, இதில் இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் பாயிண்ட் எழுதுங்க, பேராகிராஃபாக எழுதாதீங்க. ப்ராசஸும் டைட்டில் போட்டு இந்த ப்ராசஸ் எழுதி இருக்கிற எல்லா ரியாக்ஷனும் எழுதுங்க. ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரே ரியாக்ஷன் தான் ரிப்பீட்டட் இதான் வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்டு அதே தான் வரும், திரும்ப திரும்ப அதே தான் வரும். எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். டயக்ராம் கொஞ்சம் பெருசாக போடுங்க, நீட்டாக போடுங்க. டயக்ராம் எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த ஜியோலைட் ப்ராசஸ்க்கான டயக்ராம் வந்து ரொம்ப சின்ன டயக்ராமாக போட்டுடுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்கு. ஸோ கொஞ்சம் பெருசாக போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு புக்லெட்டில் ஒரு 4 பேஜஸ் வர மாதிரி தெளிவாக அழகாக போடுங்க. நீங்கள் அகைன் மறுபடியும் டயக்ராம் எப்படி போடணுன்றதை உங்களுக்கு நான் பின்னால் சொல்கிறேன். நான் அப்புறம் வந்து என்னுடைய அட்வான்டேஜஸ் எழுதுங்க, டிஸ்அட்வான்டேஜ் எழுதிருங்க. இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, இல்லைன்னா 4 மார்க்லையும் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் கேட்கல, பட் ரொம்ப ரேராக கேட்டிருக்கான், பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது வந்து ஜியோலைட் ப்ராசஸ்க்கும் டீமினலைசேஷனுக்கு உண்டான ப்ராசஸ்க்கான 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்றது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தடவை வர சான்சஸ் மேபி இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் ரிப்பீட்டடாக இது கேட்கல, பட் இந்த தடவை கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. 4 பாயிண்ட் எழுதுங்க. இந்த இம்பார்ட்டன்ஸ் வேர்டு மட்டும் என்ன பண்ணால் அண்டர்லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் பாயிண்ட்டாக வரும். ஸோ இது லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வராது. இது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு லிமிட்டேஷனில் உங்களுக்கு வந்து இது கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு இதோட கவர் ஆகுது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் யூனிட்டில் ஸோ நானோ கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ நானோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நானோ கெமிஸ்ட்ரி ரொம்ப புதுசாக படிக்கிறீங்க, கொஞ்சம் தெளிவாக படிங்க. பட் ஆனால் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன கொஷின், ஒரு 3-4 கொஷின் தான் இருக்கும், அதே ரிப்பீட்டடாக வரும். ஸோ கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நானோ கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ நானோ கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று, தென் அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, தென் அதுக்கப்புறம் தான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, தென் அதுக்கப்புறம் தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஒரு 8 மார்க்கு இல்லைனா 4 சேர்த்து ஒரு 16 மார்க்கில் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ 4 கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றும் என்னென்னா இதாக ஒர்க் ஆகுது. இப்போ மெக்கானிக்கல் பவர்னால் நானோ எப்படி இருக்குது, மேக்னெட்டிக்கில் நானோ எப்படி ஒர்க் ஆகும், ஒரு ஆப்டிக்கலில் நானோ எப்படி ஒர்க் ஆகும், தென் அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நானோ எப்படி ஒர்க் ஆகுன்றது மட்டும் தான் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸு ஒரு 5 நானோ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. இந்த 5 நானோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் வந்து இதில் வர சான்சஸ் நிறையா இருக்குது, சரியா? தெளிவாக படிச்சுக்கோங்க 2 மார்க்ஸு. ஸோ இதில் வந்து நானோ மெட்டீரியல் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு நிறையா ரிப்பீட்டடாக வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ஸாக எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல். இப்போ நானோ மெட்டீரியல் டைப்ஸ் பார்த்துட்டோம், அது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த நானோவை நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 டைப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நானோவை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது என்னென்ன ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ப்ரிப்ரேஷன் பாருங்கள். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் சால்ட் ஜெல் ப்ராசஸ்ஸு. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இந்த 6 ப்ரிப்ரேஷனும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணவே வேணாம். டயக்ராம் நல்லா தெளிவாக அதனுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதனுடைய ப்ராசஸ்ஸு நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் தப்பு இல்லாமல் அழகாக எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு சால்ட் ஜெல் ப்ராசஸ்ஸு. ஸோ ஒரு டெஃபினேஷன் எழுதிடுங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சின்ன ஒரு காம்பவுண்டு ஒரு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிட்டு கடைசியாக நமக்கு பல்க் மெட்டீரியலாக ஒரு நேனோ பெரிய ஒரு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றதான் உங்களுக்கு என்னது சால்ட் ஜெல் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. ஸோ இதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சால்வோ தெர்மல் சிந்தசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு 2 லிக்விட் எடுத்துக்குவாங்க. அந்த 2 லிக்விட்லேருந்து எப்படி உங்களுக்கு நேனோ மெட்டீரியல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் லிக்விடாக தான் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு நேனோ ராடு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ராடுன்றது ஒரு இரும்பு பிளேட் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ இது படித்து பார்த்தீங்கன்னாவே என்னுடைய கதை உங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் அதுக்கப்புறம் தான் லேசர் அபிலேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேசர் மூலிமா உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி பல்க் மெட்டீரியல் வச்சு எப்படி உங்களுக்கு நேனோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது சிம்பிளாக இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு யூசஸ் கொடுத்துருப்பாங்க. தென் இதை படித்து பார்த்தீங்கன்னாவே இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 6ல் இது வந்து பார்த்திங்கன்னா 3rd. தென் அதுக்கப்புறம் 4th பார்த்தீங்கன்னா இந்த வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. ஸோ கெமிக்கல் வேப்பர் டிஸ்போஷன் அல்லது சிவிடின்னு கேட்கலாம். 2 மார்க் சான்ஸ் இருக்குது, 8 மார்க் சான்சஸ் இருக்குது. டயக்ராம் அழகாக நீட்டாக தெளிவாக போடுங்க. இது சிம்பிளான மெட்டீரியல் தான். ஒர்க் ஃபங்க்ஷனு இங்கே வைக்கக்கூடிய குரூசிபிளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கெமிக்கல் காம்பவுண்டு எப்படி உங்களுக்கு ஒரு நேனோ ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஸோ இது ஃபுல்லாக ஹீட் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீட்டு அண்டு கேஸை வச்சு கொடுத்துருப்பாங்க. இதை தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இம்பார்ட்டன்ட் கொஷின் இதை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ ஹாட் வால் எப்படி இருக்கும் அண்ட் கோல்ட் வால் எப்படி இருக்குன்றது சிம்பிளாக உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டிஸ்போஷன் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் டிபாசிஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ரொம்ப ஈஸி. ஒரு கேத்தோட ஆனோடு எடுத்துக்குவாங்க, ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வச்சுக்குவாங்க. ஸோ அதில் நம்ம கரண்ட் ஆன் பண்ண பிறகு நமக்கு எந்த இடத்துல நானும் இப்படிலாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் 25%, ஸோ 50 or 100%. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக டைம் அதிகமாக உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பல்காக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்றது இதில் நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஸ்பின்னிங் மெத்தடு. ஸோ இதில் வந்து 6th அப்ளிகேஷன்ஸ் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டு. ஸோ இது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நல்லா தெளிவாக பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணி அதிலேருந்து எப்படி நம்ம நேனோ ஒயரு எடுக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோன் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு கோன் பார்த்திங்கன்னா ஒரு கோன் மாதிரி நூல் இருக்கும். நூல் சுற்றணும். அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பற்றி தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தென் லாஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் யூனிட்டில் அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸு நெட்டில் போட்டிங்கனாவே தெரியும். உங்களுக்கு ஏகப்பட்ட நானோ மெட்டீரியல்ஸு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா உங்கள் சிலபஸ் படி 5 டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக கேட்குறது 16 மார்க்கு அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல். 5 சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ ஒவ்வொன்றுக்கு 10 பாயிண்ட் எழுதினாவே உங்களுக்கு போதுமானது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிசின், தென் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அண்ட் தேர்ட் ஒன் எனர்ஜி, அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, அந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்டு. ஸோ இந்த 5 டைட்டிலை மட்டும் யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை மட்டும் தான் உங்களுக்கு சிலபஸில் கேட்டிருக்காங்க. வேறு எதுவும் நீங்கள் எழுத வேணாம். இந்த ஓரியன்டாக உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தெரியுமோ ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, புல்லட் பாயிண்ட்ஸ் போய்ட்டு சப்டைட்டில் இருந்தால் சப்டைட்டில் வெவ்வேறு கலரில் கொடுத்து அழகாக தப்பு இல்லாமல் அடுத்தது இல்லாமல் நீட்டாக 10 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா ஸோ ரொம்ப உங்களுக்கு 16 மார்க்குக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட் முடிஞ்சது. அண்ட் தேர்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா தென் ஃபேஸ் ரூல். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு டாப்பிக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் இதில் நிறைய இருக்குது. ஸோ ஃபேஸ் ரூல் பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் யூனிட்டு தென் ஃபேஸ் ரூல். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 கொஷின் தான். ஸோ அது தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வாட் இஸ் த ஃபேஸ் ரூல் அப்படின்னு 2 மார்க் எழுதிட்டு இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ வாட் இஸ் த எஃப்னா என்ன, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, சினா காம்போனன்ட்ஸு, பின்றது ஃபேஸு. ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பாருங்கள் ஃபேஸ்னா என்ன, ஸோ அதை டெஃபினேஷன் எழுதுறீங்க, சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறீங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்போனன்ட்டுன்றது சி, கேபிட்டல் சியில் டெஃபினேஷன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது எஃப்,
டெஃபினேஷன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. இதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த கொஷின் கேட்கல, பட் ஆனால் இந்த தடவை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 8 மார்க்கோ அல்லது 16 மார்க்கோ டைரெக்டாக உங்களுக்கு இந்த கொஷின் வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் தெளிவாக படிச்சிருங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வாட் இஸ் த ஒன் காம்போனன்ட் சிஸ்டம்? ஒன் காம்போனன்ட் சிஸ்டம்னாலும் அதே தான், வாட்டர் சிஸ்டம்னாலும் அதே தான். ஸோ அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ சாலிடு லிக்விடு, லிக்விடு வேப்பரு, சாலிடு வேப்பரு. ஸோ இதை பாருங்கள், டயக்ராம் தயவு செஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ நீட் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒரு நீட் ப்ரெசன்டேஷன் இந்த டயக்ராம் தெளிவாக கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 கர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ப்ரௌன் ஆர் பிளாக்ல கொடுங்க. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர்லையோ இல்லை வேறு ஏதோ கலர் கொடுங்க. இந்த கர்வ்ஸ் 3 ஒரு டிஃப்ரென்ஸ் கலர்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். எழுதக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் வெவ்வேறு கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கர்வ் OA, கர்வ் OB அண்ட் கர்வ் OC அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ட்ரிபிள் பாயிண்ட்டு பாயிண்ட் O. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஸோ கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்வ் OB டேஷ். ஸோ இது வரைக்கும் எழுதிட்டிங்க அப்படின்னா அந்த கொஷின் முடிஞ்சது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அவ்வளோக்கா சொல்ல முடியாது. இது ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க. ஸோ தெர்மல் அனாலிசிஸ் என்னன்றது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கர்வ் 2 கிராஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஓனாகவே எழுதலாம். அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து 2 காம்போனன்ட் சிஸ்டம். 2 காம்போனன்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா, ஸோ லெட் சில்வர் சிஸ்டம்னாலும் அதே தான், அல்லது பைனரி அல்லாய் சிஸ்டம்னாலும் அதே தான், இல்லை அதை சிம்பிள் யூடெக்டிக் சிஸ்டம்னாலும் அதே தான். கொஷின் உங்களுக்கு எப்படி ஒன்று ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ தெளிவாக ஆன்சர் படிக்கும்போது கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராம் அதை சொன்ன மாதிரி இதில் 2 கர்வ் மட்டும்தான் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி கிராஃப் வந்து ஃப்ளோட் பண்ணுங்கள். ஸோ இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ப்ரௌன் ஆர் பிளாக்ல நீங்கள் அழகாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கர்வ் பார்த்திங்கன்னா OA இருக்குது அண்ட் OB இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா எழுதி இதை என்ன பண்ணோம், ஸோ F எத்தனை, P எத்தனை, C எத்தனைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி பாக்ஸ் கட்டி காட்டினீங்கன்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்வ் OB இருக்குது. அதுக்கப்புறம் பாயிண்ட் Oன்றது யூடெக்டிக் பாயிண்ட்டு அண்ட் ஏரியா இருக்குது. ஸோ இதோடு நீங்கள் முடிச்சிடலாம். இதில் இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கொஷின் தெளிவாக படித்து பாருங்கள். ஸோ இதோடு சேர்த்து அப்ளிகேஷன் ஆஃப் பெட்டிஷன் ப்ராசஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு 4 மார்க் கொஷின் தனியாக கேட்கலாம், அல்லது 2 காம்போனன்ட் சிஸ்டத்தோடு சேர்த்து இந்த கொஷினை கேட்கலாம். இது தெளிவாக 4 பாயிண்ட்டு. ஸோ அழகாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட்டு பார்த்துக்கோங்க. தென் யூசஸ் ஆஃப் யூடெக்டிக் சிஸ்டம் ஒரு 2 மார்க் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. தென் இதே யூனிட்டில் அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கம்போசிட் மெட்டீரியல்ஸ். ஸோ வாட் இஸ் த கம்போசிட் மெட்டீரியல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய நீட் என்னென்ன தேவை அப்படின்றத ஜஸ்ட்டு சும்மா பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்வான்டேஜஸ் ஒரு 2 மார்க் கொஷின்ஸு. ஸோ அது தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெட்டல் மேட்ரிக்ஸு, செராமிக்ஸு, பாலிமர் மேட்ரிக்ஸு. ஸோ இதுதான் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பின்னால் வரப்போகுது. ஸோ அப்படி பாருங்கள் சொல்கிறேன். இதில் பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் காம்போசிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிமர் காம்போசிட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு கொஷின் இம்பார்ட்டன்ட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் மேட்ரிக்ஸு அண்ட் செராமிக்ஸு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் காம்போசிட்ஸு. ஹைப்ரிட் காம்போசிட்ஸ் நிறையா தடவை கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த 4 சப்டைட்டில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் 16 மார்க்கில் வரலாம். அப்படி இல்லைனா ஏதாவது 2 சேர்த்து உங்களுக்கு ஒரு 8 மார்க்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டு ஸோ ஃபியூவல்ஸு. ஸோ ஃபியூவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதிலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் கோல், எப்படி கோல் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 2 மெத்தடில் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்சிமேட் அனாலிசிஸ், இன்னொன்று அல்டிமேட் அனாலிசிஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு போகும்போது கால்குலேட்டர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு வந்து சம்ஸ் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் ஒரு 4 பாயிண்ட்டு. ஸோ 4 சப்டைட்டில் தான் அந்த பாயிண்ட்ஸு எழுதி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா மட்டும் எழுதுனா நீங்கள் போதுமானது. தியரியில் கேட்டாங்கன்னா, இன்கேஸ் சம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உள்ள ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணி இப்போ காட்டினீங்கன்னா போதும். தென் அதுக்கப்புறம் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 3 பாயிண்ட்ஸ் எழுதிருங்க. முடிஞ்சால் 4 பாயிண்ட்ஸுமே எழுதிருங்க. ஸோ இது ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 சப்டைட்டில் இருக்குது. இந்த 5 சப்டைட்டிலுமே ஸோ அதுதான் உங்களுக்கு 5 கண்டென்ட்டாக வரப்போகுது உள்ளுக்குள்ளே. ஸோ அது தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு சம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மறந்துடாதீங்க. ஃபார்முலாஸ் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார்முலா. ஸோ இதனால் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் ஒன்று வரும், சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது, ஆஷ் கண்டென்ட் இருக்குது, ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குது. இதுக்கு அந்த 5 கண்டென்ட்டுக்கு உண்டான சிக்னிஃபிகன்ஸுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க.
தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்போனேஷன் இருக்குது. ஸோ கார்போனேஷன் என்னன்றது ஜஸ்ட்டு சும்மா சிம்பிளாக பார்த்தா போதும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. தென் இப்போ தான் மேனுஃபேக்சர் ஆஃப் மெட்டலாஜிக்கல் கோக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆஃப்மேன் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா தடவை இந்த கொஷின் ரிப்பீட்டடாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் ஸோ இந்த டயக்ராம் எப்படி போடணுன்னா, ஸோ உங்களுடைய எக்ஸாம் புக்லெட்டை ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சு கூட என்ன பண்ணலாம், அழகாக 1 பேஜுக்கு கவர் ஆகிற மாதிரி டயக்ராமை நீட்டாக தெளிவாக போடுங்க. இதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கோக் இருக்கும். ஸோ இந்த கோக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு டார்க்காக ஏதாவது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண யூஸ் பண்ணி காட்டுங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்டர் பிளாக்கில் போட்டுக்கோங்க, மற்ற கேஸஸ் அதெல்லாம் ப்ரௌனில் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாக பார்த்திங்கன்னா சில கெமிக்கல்ஸ் நிறையா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தெளிவாக அந்த கெமிக்கல்ஸ் நேம் உள்ளுக்குள்ளே எழுத தேவையில்ல, கீழே நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ டயக்ராமும் நீட்டாக 1 பேஜுக்கு வர மாதிரி அழகாக போட்டிங்கன்னா ஸோ அது போதுமானது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக ஓனாக நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபியூவல்ஸில் பெட்ரோல் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோல் அப்படின்னா க்ரூட் ஆயில் இருக்கும். ஒரு 3 ஸ்டெப்பு தான் ப்ராசஸ்ஸு. இந்த 3 ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமை வச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ டயக்ராம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை சப் ப்ராடக்ட் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்றது ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் எதுவும் மாற்ற வேணாம். ஸோ ஆர்டர் ஏன் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனுடைய டென்சிட்டி பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றும் நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ சிந்தட்டிக் பெட்ரோல் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ டயக்ராம் ரொம்ப நீட்டாக அழகாக தெளிவாக இந்த ஆங்கிள்லேயே உங்கள் புக்லெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. புக்லெட் யூஸ் பண்ணி இந்த ஆங்கிளில் ஃபுல் டயக்ராம் நீட்டாக போடுங்க. பாயிண்ட்ஸ் கரெக்டாக எழுதுங்க, எந்த கண்டென்ட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இருக்கக்கூடிய எல்லா டயக்ராம் நீட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான மார்க் ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சிந்தட்டிக் பெட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இந்த டயக்ராம் என்ன ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எழுதிட்டிங்கன்னா அதுபடி தியரட்டிக்கல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுவாகவே தான் இருக்கும். ரொம்ப ஈஸி. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்னா என்னன்றது 2 மார்க்கு, ஆக்டன் நம்பர்னா என்னன்றது ஒரு 2 மார்க்கு. ஸோ இதில் 2 மார்க் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை, எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பயோடீசல்னால் என்ன, அது டீசல் ஆயில்னா என்ன, சர்டைன் நம்பர்னா என்னன்றதெல்லாம் சின்ன 2 மார்க்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. பவர் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் கொஷின். இது கூடவே என்ன கேட்பாங்கன்னா பயோடீசல் கேட்பாங்க. இந்த பயோடீசலையும் பவர் ஆல்கஹால் ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு 8 மார்க்கில் வரலாம். சரியா? ஸோ 2 சேர்த்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. தியரி தான். இந்த ரியாக்ஷனை தப்படாமல் அழகாக எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டில் ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்போஷன் ஆஃப் ஃபியூவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கலோரிஃபிக் வேல்யூன்றது ஜஸ்ட் ஒரு 2 மார்க் கொஷின்ஸு. ஸோ அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹையர் வேல்யூ லோயர் வேல்யூ இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து சம்மே ஃபார்ம் ஆகும். பார்த்திங்கன்னா டுலாங் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும். ஸோ டுலாங்ஸ் ஃபார்முலா 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் 2 ஃபார்முலா தப்பு இல்லாமல் அழகாக தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றது உங்களுக்கு தேவையில்லை, பட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. இதை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் சம்ஸ் கேட்பாங்க. கால்குலேட்டர் கொண்டு போயிருங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு மாடல் சம்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நல்லா நீட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் மறந்துடாதீங்க. சம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி 2 ஃபார்முலா கட்டாதனாவே உங்களுக்கு மினிமம் மார்க்காவது கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இன்ட்டு பண்ணும், அப்புறம் மைனஸ் பண்ணுற மாதிரி தான், டிவைட் இதில் எதுவுமே வராது. தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸு ப்ளஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் கால்சி கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, மறந்துடாமல் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம்ஸு. ஸோ தெளிவாக அதை நீட்டாக படிச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி பார்த்தீங்கன்னா இக்னிஷன் டெம்பரேச்சர்ன்றது 2 மார்க்கு. அப்படியே ஒவ்வொரு 2 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷனாக கொடுத்துட்டே இருப்பாங்க புக்கில், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்செட் மெத்தடு பல தடவை உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா ஃப்ளோ கேஸ் அனாலிசிஸ்னு கேட்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமு உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக தெளிவாக போட முடியுமோ புக்கில் இருக்கிற மாதிரி தெளிவாக நீட்டாக போட்டுருங்க. இது அப்படியே போட்டு உங்களுக்கு மினிமம் உங்கள் டயக்ராமுக்கே உங்களுக்கு 5 மார்க் தாராளமாக கொடுத்துருவாங்க. ஸோ இதே ஆங்கிளில் புக்லெட்டு திருப்பிக்கோங்க. ஸோ புக்லெட் ஃபுல் பேஜஸ் வர மாதிரி கவர் பண்ணி அழகாக தெளிவாக போடுங்க. ஸோ எக்ஸாமுக்குள்ளே எப்படி நீங்கள் டயக்ராம் போடணுன்றது உங்களுக்கு கடைசியில் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் எழுதிருங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். கார்பன் எமிஷன்னா என்ன அண்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன அப்படின்றது ரெண்டும் சேர்த்தில் ஒரு 8 மார்க்கோ அல்லது 16 மார்க்கோ தாராளமாக கேட்கலாம். ஜஸ்ட்டு ஒரு சின்ன சிம்பிள் கதை தான். ஸோ அழகாக படிச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட முடியாது அப்படின்னா சும்மா கால் பாதம் மாதிரி போட்டு ஸோ இந்த டயக்ராமுக்கு உள்ளுக்குள்ளே போட வேணாம், அட்லீஸ்ட் அதை நேம் மட்டும் அங்கங்கே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. இந்த டயக்ராம் இப்படியே போடணுன்னு அவசியம் கிடையாது. பட் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், நீட்டாக வந்துடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் யூனிட்டு ஸோ எனர்ஜி சோர்ஸஸ்னால் என்ன. ஸோ எனர்ஜி சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா பேட்ரிஸ் இதில் நிறையா வரும்.
ஸோ ஒவ்வொரு எனர்ஜி சோர்ஸை பற்றி இதில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ் டிஃபெக்ட் இருக்கும். இந்த நியூக்ளியஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படிப்பீங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 1 or 2 சம்ஸ் வரும். மேபி இது வரைக்கும் கேட்கல, பட் இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா 2 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் பைனரி எனர்ஜி, பைண்டிங் எனர்ஜி ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி ஜஸ்ட் ஒரு தடவை கேட்டிருக்காங்க 8 மார்க்கில், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் இந்த தடவை சான்சஸ் இருக்குமா அப்படின்னா ஸோ கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா பில் இருக்குது. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வந்து இப்போ கண்ட்ரோலர் ராடுனா என்ன அப்படின்னு தனியாக கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட் வாட்டர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் பவர் பிளான்ட்டு 12லேயே படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? ஓகேங்களா? நீங்கள் 12th புக்கை ரெஃபர் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கனாலும் ஓகே. பட் டயக்ராம் எல்லாம் சேமாக தான் இருப்பாருங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ டயக்ராம் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புக்லெட் சின்னதாக போட்டுறாதீங்க. இந்த டயக்ராம் புக்லெட்டில் ஒரு 1/2 பேஜஸ்க்கு வர மாதிரி நீங்கள் போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணி எக்ஸாமில் இந்த ஷேடோ இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குறதில்ல. ஸோ வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா தான் இந்த ரியாக்ஷனே நடக்கும். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படின்னு தெரியும், ஏதாவது கடல் பக்கத்தில் தான் நடக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கடல் வாட்டர் இதுக்குள்ளே விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சும்மா டாட்டட் லைனாக சின்ன சின்னதாக வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கிற மாதிரி இதில் வாட்டர் நீங்கள் காட்டுங்க. ஸோ இந்த ஆஷ் கண்டென்ட் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டரை போட மாட்டேங்கிறீங்க. ஸோ எம்டியை விட்டுறதா என்ன ஆகும், தப்பாக போடும் டயக்ராமு. ஸோ இதெல்லாம் வாட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பேஜஸ் வந்து 1/2 பேஜுக்கு இந்த டயக்ராம் நீட்டாக போட்டிங்க அப்படின்னா ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்தீங்கன்னாவே போதும். ஆனால் இந்த தடவை எக்ஸாமில் இது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரைக்கும் கேட்கல, பட் இந்த தடவை கேட்கறதுக்கான சான்சஸ் இதில் நிறைய இருக்குது. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்டர் ரியாக்டர் இருக்குது. ஸோ பர்டர் ரியாக்டர் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க 8 மார்க்கில். ஸோ இந்த ரியாக்ஷன் எழுதிருங்க. இந்த ரியாக்ஷன் நல்லா தெளிவாக போட்டு பாருங்கள். ஸோ இது ரிப்பீட்டட் ஆனதே தான் திருப்பி உங்களுக்கு ப்ராடக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் கன்வர்ஷன் ரொம்ப ஈஸி. ஸோ நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச சோலார் எப்படியெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதில் தெர்மல் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி எப்படி உங்களுக்கு ஹீட் ஆகுது, ஃபோட்டோ கன்வர்ஷன் பார்த்துங்க, ஃபோட்டோ கன்வர்ஷனில் எப்படி உங்களுக்கு வருதுன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் தான் சோலார் செல் பார்த்துங்க. அப்படின்னா ஃபோட்டோ கேல்வானிக் செல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் நீட்டாக அழகாக போடுங்க. இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இதில் இருக்கிற மாதிரி போட்டாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டோம் சரி, ஒரு சின்ன ஆண்டனா வச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது ஒரு சோலார். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு லைட் பவர் எலக்ட்ரிக் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே சோலார் பிளான்ட் யூஸ் பண்ணி வயல்வெளிக்கு என்ன பண்ணுறோம், நம்ம தண்ணி வந்து பம்பு மூலிமா நம்ம எடுத்து விடுறோம் அப்படின்றது சின்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக போட்டுக்கலாம். ஒன்ஸ் ஒரு தடவை என்ன பண்ணுங்க வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன சொல்லலாம்னா, இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸில் என்னென்ன சோலார் செல்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகுது மெட்டீரியல்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 7 டைப்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. பட் இந்த கொஸ்டின் கொஞ்சம் ரேர் தான். பட் தெளிவாக ஒன்ஸ் கேட்டால் நீங்கள் எழுதுகிற மாதிரி என்ன பண்ணலாம், அழகாக பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் 2 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ விண்ட் எனர்ஜினா என்ன, காற்றாலையிலேருந்து உங்களுக்கு எப்படி கரண்ட் தயாரிக்கிறாங்கன்றது தான். இந்த டயக்ராம் அழகாக இந்த ஃப்ளோ சார்ட் போட்டு இந்த டயக்ராம் எந்த ஒரு தப்பு இல்லாமல் அழகாக நீட்டாக தெளிவாக போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் தான் விண்ட் ஃபார்ம்னா என்ன, அதர் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துட்டிங்கனாவே 8 மார்க்கு இந்த கொஷின் போதுமானது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், தெளிவாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜியோ தெர்மல் எனர்ஜி ரொம்ப முக்கியமான கொஷின். சிம்பிள் லாஜிக் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். இந்த டயக்ராம் இப்படி போட முடியல அப்படின்னா நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன டயக்ராம்ஸ் அழகாக போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே டயக்ராம்க்கு உண்டான மீனிங் உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி டாபிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ பேட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை செல், லெக்லாஞ்சி செல். ஸோ இது 2 ஒரே செல் தான். ஸோ நம்ம கடிகாரத்துக்கு போடக்கூடிய செல்லு. ஸோ அதனுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய உள் டயக்ராம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தெளிவாக படிச்சிருங்க, எந்த ஒரு தப்பு இல்லாமல் ரியாக்ஷன் எழுதுங்க. ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆனோடு கேத்தோடு ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். இதை தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு தப்பாக தான் வரும். ஸோ தெளிவாக இதை எழுதி பார்த்துருங்க. இது எல்லாமே நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க. ஸோ 12th புக்கு ஒன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணலாம், அழகாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் 12th உங்களுக்கு ஆனோடு கேத்தோடு ரியாக்ஷன் அவ்வளோக்கா கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அதை நீங்கள் கண்டென்ட் அதில் படிச்சுட்டு ரியாக்ஷன்ஸ் இதில் நீங்கள் கூட அழகாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செகண்டரி பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ லெட் ஆசிட்,
ஸ்டோரேஜ் செல் நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற பேட்ரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டயக்ராமு ஸோ நீட்டாக அழகாக தெளிவாக போடுங்க. ஸோ ஆனோடு கேத்தோடு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டுங்க. இந்த ரெண்டு ஆனோடு கேத்தோடு எதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனுக்குள்ளே இருக்குது. எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் டிப் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா டிப் பண்ணுற மாதிரி போகணும். பாருங்கள் வாட்டர் கண்டென்ட் கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் டிப் ஆகிருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட்டே போட மறந்துடுறாங்க. ஸோ அப்போ டயக்ராம் தப்பு. வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகாது, ரியாக்ஷன் நடக்காது. சரிங்களா? இப்போ ஆனோடு கேத்தோடு ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் டிப் ஆகிருக்குன்றதை தெளிவாக எழுதிடணும். சரிங்களா? இந்த ரியாக்ஷன் சின்ன சின்ன ரியாக்ஷன் தான். ஜஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பேட்ரி. இந்த டயக்ராம்னு 2 டயக்ராம் வரும். ரொம்ப 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 ஈஸியான டயக்ராம், ஈஸியான கொஷின் அழகாக கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ என்ன அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி ரீசார்ஜ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அண்ட் சார்ஜிங் இல்லாத போது எப்படி இருக்கும் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது. ஸோ ரீசார்ஜ் நீ பண்ணுற அப்படின்னா இங்கே இருக்கிற லித்தியம் இந்தாண்ட போவோம். இதில் இருக்கிற கரண்ட் நீ யூஸ் பண்ணுறன்னா இங்கே இருக்கிற லித்தியம் அயான்ஸ் இந்தாண்ட வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டயக்ராமு இங்கே இருக்கிற லித்தியம் அயான்ஸ்லாம் எங்கே போகுது, ஸோ கேத்தோடில் இருக்கிற அயான்ஸ் எல்லாம் ஆனோட நோக்கி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சார்ஜிங்கில் இருக்குது. இந்த டிஸ்சார்ஜ் கனெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள் லோடு நமக்கு கொடுக்குது. அப்போ இங்கே இருக்கிற லித்தியம்ஸ் எல்லாம் நமக்கு இந்த பக்கம் ஃபார்ம் ஆகி வருது. ஸோ கதை இதுதான், ரொம்ப ஈஸி, தெளிவாக படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னால் என்னன்றது இது வரைக்கும் கேட்கல. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி உங்களை எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கரண்ட்டு எப்படி உங்களுக்கு வண்டி மூமெண்ட்ஸுக்கு கொடுக்குது. இப்போ பேட்டரியில் இருக்கிற கரண்ட்டு ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வண்டி வந்து ரேஸ் ஆகுது, ரைஸ் பண்ணால் உங்களுக்கு மூமெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கதை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் படித்து பார்த்தா நீங்கள் ஓனாகவே எழுதிக்கலாம். ஒர்க்கிங் பிரின்சிபல் ரொம்ப 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 ஈஸியான கொஷின்ஸ் தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபியூல் செல்ஸில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூல் செல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆல்ரெடி நீங்கள் 12th தெளிவாக படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த கொஷின் நிறையா தடவை ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ மறந்துடாதீங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல்ஸை நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இந்த டயக்ராம் ரொம்ப தப்பாக போட்டுறீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சொல்யூஷன் இல்லாமல் நம்மளுக்கு என்ன நடக்காது, ரியாக்ஷனே நடக்காது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரியாக்ஷன்ஸ் நாம் காட்டணும், இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ ரியாக்ஷன் நம்ம கொடுக்குறது விட்டுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, இங்கே எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனும் உள்ளே ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ உள்ளே என்ன பண்ணுங்க, வாட்டர் கண்டென்ட் போட்டு விட்ருங்க. ஸோ இந்த ஆனோடு ரியாக்ஷன் அண்ட் கேத்தோடு ரியாக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இந்த ரியாக்ஷன்ஸ் எதுவும் மறந்துடாதீங்க. ஸோ நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஓவரால் ரியாக்ஷன் ஆனோடு ப்ளஸ் கேத்தோடு ரெண்டுத்துக்கும் உண்டான ஓவரால் ரியாக்ஷனை போட்டிங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். இந்த இஎம்எஃப் வேல்யூஸ் மறந்துடாதீங்க. இது ரொம்ப எழுதி இதுக்கே உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. H2O2 செல்லுனாலும் இதே தான், இல்லை ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல்லுனாலும் இதே கொஷின் தான். கொஷின் உங்களுக்கு எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ கொஷின்ஸ் என்ன பண்ணணும், நல்லா திருப்பி 2 தடவை 3 தடவை படிச்சுட்டு ஆன்சரை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் இதனுடைய அட்வான்டேஜஸ் கரெக்டாக எழுதிருங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றது எழுதிட்டிங்க அப்படின்னா ஈஸி. தென் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோபைல் ஃபியூவல்ஸில் ஒரு 8 மார்க் கொஷின். ஸோ இது கொஞ்சம் ரேர் கொஷின் தான். டயக்ராம் இப்படி இருக்குன்னு பார்க்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னாவே போதும். எக்ஸாம்ஸில் ரொம்ப இதில் இருக்கிற மாதிரியே போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கோடெல்லாம் நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் கிளாஸ் ஒர்க் பண்ண மாதிரி போட்டாவே போதும். இந்த நீட்டாக தெளிவாக போடுங்க. இது ஒரு 1/4 பேஜுக்கு வர மாதிரி போடுங்க. இதில் இருக்கிற கண்டென்ட் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா பவர் பேங்க் தான். ஸோ பவர் பேங்க்கு எப்படி உங்களுக்கு ஒரு கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எப்போ தேவைங்கும் போது உங்களுக்கு கரண்ட்டு கொடுக்குது. ஸோ அப்போ ஒரு கெப்பாசிட்டர் தானே. அப்போ அது ரொம்ப அதிகமாக நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அது பேர் தானே அது சூப்பர் கெப்பாசிட்டர். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸு மைண்டில் வச்சுக்கோங்க. பவர் பேங்க் வச்சு இதை படிச்சிங்க அப்படின்னா இந்த கொஷின் ரொம்ப 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 ஈஸி. எல்லா யூனிட்லேயும் கடைசி 2 கொஷின் தெளிவாக படிச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு 16 மார்க்கில் டைரெக்டாக கேட்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று தனித்தனியாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஷின்ஸு ஸோ ஈஸியாக கேட்டுருவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்வான்டேஜ் எழுதிருங்க அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எழுதிருங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 யூனிட்ஸுக்கான இது முடிஞ்சுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எக்ஸாம்ஸுக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இதோட 5 யூனிட் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ எக்ஸாமுக்கு எப்படி நம்ம டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். ஸோ சின்ன ஒரு ட்ரிக்ஸ் கொடுக்குறேன், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமில் டயக்ராம் எப்படி எழுதணும்னா ஸோ தயவு செஞ்சு நீங்கள் டிப் பென்சில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க எக்ஸாமுக்கு. ஏன்னா டிப் பென்சில் பார்த்திங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு டயக்ராம் ஆட் பண்ணுறதுக்கான பென்சில்ஸ் தான் தவிர நாம் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய பென்சில் கிடையாது. ஸோ நல்ல ஒரு அப்சரா பென்சில், ஹெச்பி பென்சில் நல்லா தெளிவாக வாங்கிட்டிங்கன்னா நல்லா ஷார்ட் மோடில் வச்சுக்கோங்க. ஷார்ட் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயக்ராம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா
ஸோ டயக்ராம் இந்த மாதிரி நல்லா தெளிவாக நல்லா டார்க்காக கொடுங்க. ஸோ 2 பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஷேடோ அடிக்கிறதுக்கு ஒன்று, தென் மார்க் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுங்க. ஸோ இந்த மாதிரி டார்க்காக கொடுத்தீங்கன்னா டயக்ராம் பார்த்ததுமே அழகாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் டயக்ராமுக்குனே தனியாக கொடுத்துருவாங்க. மினிமம் ஒரு 5 மார்க்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு டயக்ராமுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, தப்பு இல்லாமல் அழகாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் டயக்ராமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் பாருங்கள், நீட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சிருக்கான். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு நான் காட்டுறேன். ஸோ டயக்ராம் பாருங்கள், அவன் அப்சர்வ் பென்சில் யூஸ் பண்ணி போட்டிருக்கான். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் எழுதியிருக்கான். தென் இதனுடைய எக்ஸ்ட்ரா டயக்ராம்ஸ் கீழே போட்டிருக்கான். ஸோ பாருங்கள் இவ்வளோ தெளிவாக நீட்டாக டார்க்காக போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் டயக்ராம் கொடுக்கணும். இது எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஹெச்பி பென்சிலில் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி டயக்ராம் உங்களுக்கு நீட்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிப் பென்சில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் உங்களுக்கு சான்சஸ் வரவே வராது. ஸோ டயக்ராம் நீட்டாக இருந்தாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுல் மார்க்ஸு கொடுக்க வேண்டிய மார்க்ஸு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆர்செட் மெத்தட் டயக்ராம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸு ஸோ பேப்பர் என்ன பண்ணலாம், இந்த ஆங்கிள் வச்சு போட்டிருக்கான். ஸோ ஃபுல் பேஜ் கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஸோ டயக்ராம் நீட்டாக தெளிவாக போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கும் ஒரு 16 மார்க்காக கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 பேஜஸ் நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு 1 பேஜ் ஃபுல்லாக டயக்ராம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப 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 ஈஸி. ஸோ நீட்டாக எழுதுங்க. ஸோ ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக கெயின் பண்ணலாம். ஸோ டயக்ராம் எந்த பெக்காரணத்து கொண்டு என்ன பண்ணிடாதீங்க, தப்பாக போட்டுறாதீங்க. ஸோ டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென் 1 காம்பனன்ட் சிஸ்டம் 2 காம்பனன்ட் சிஸ்டம் சொல்லியிருந்தேன். ஸோ டயக்ராம் எப்படி போடணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நல்லா தெளிவாக போடுங்க. ஸோ டயக்ராம் இதில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ஸோ எப்படியோ வந்து இந்த ஆர்க்லாம் கரெக்டாக வராத மாதிரி போடுறாங்க. ஸோ கர்வ் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ கர்வ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கர்வும் எதுவும் டச் ஆகிடக்கூடாது. ஸோ அழகாக கார்னர் பண்ணி போடுங்க. ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி போடுங்க. என்ன பண்ணால் டயக்ராம் ஒன்ஸ் 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ணால் நீங்கள் வீட்டில் ரஃபாக ட்ரா பண்ணிட்டு போங்க. ட்ரா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டயக்ராம் எக்ஸாமில் மைண்டில் வரும். சும்மா கண்ணில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு மைண்டில் வராது. ஸோ டயக்ராம் ஒரு தடவைக்கு 3-4 தடவை என்ன பண்ணணும், ரஃபாக நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் பார்த்ததுமே மினிமம் டயக்ராமுக்கு ஒரு 5 மார்க்ஸ் தாராளமாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ஒரு 4 to 5 பேஜஸ் எழுதுனீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கு 16 மார்க்காக இருந்தால் அவுட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு 15 to 14 மார்க் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எல்லா எக்ஸாமும் ஈஸியாக தான் கேட்டுட்டு இருந்தாங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க கொஷினில் எழுதுகிற ஒரு சில கொஷினில் கேட்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கொஷின் உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த கேள்விலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக உங்கள் ஸ்டாஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஈஸியானது. ஓகேங்களா? ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தா 4-5 கேள்வி சொல்லலாம். முனிசிபாலிட்டி வாட்டர் ட்ரீட்மெண்ட் படிச்சுங்க, வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டரு, டிசாலினேஷன் ஆஃப் ப்ரீக்கிஷ் வாட்டர் படிச்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட் பாய்லர் ஃபீட் வாட்டர் படிச்சுக்கோங்க. ஓகே, அதில் அயான் எக்ஸ்சேஞ்சர் ஜியோலைட் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டைப்ஸ் 4 டைப்ஸ் பார்த்துருங்க. ப்ரிப்ரேஷன் பார்த்துருங்க. ப்ரிப்ரேஷனில் ஒரு 6 ப்ரிப்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லாஸ்ட் டைம் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துருங்க. ஃபேஸ்ஃபுல் எடுத்துட்டிங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் யூனிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் அப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ஃபுல்லில் 1 காம்பனன்ட் 2 காம்பனன்ட்டு பெட்டிஷன் ரோல் இதுதான் திரும்ப வருது, அதை பார்த்துருங்க. செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தா அதோடைய ப்ரிப்ரேஷன்ஸ் பார்த்துருங்க. ஹைப்ரிட் காம்போசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆக்டோ ஆஃப்மேன் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்சிமேட் அண்ட் அல்டிமேட் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீகிஸ் ப்ராசஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. மற்றபடி இந்த லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு 2 மார்க் பாசிபிலிட்டி இருக்குது. லாஸ்ட்டாக அதை சொன்ன மாதிரி பவர் ஆல்கஹால் அண்டு பயோடீசலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதை விட்டுறாதீங்க. லாஸ்ட்டாக அப்படியே சேர்த்து 8 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு ஸ்ப்ளிட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்செட் மெத்தடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு கார்பன் எமிஷனும் 2 சேர்த்து 8 மார்க்கு 8 மார்க்கும் உங்களுக்கு ஒரு 16 மார்க்காக கேட்கறதுக்கான சான்சஸ் இதில் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட்டில் ஸோ இது ஸ்ப்ளிட் அப் யூனிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த தடவை கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சோலார் எனர்ஜி நீங்கள் ஓனாகவே எழுதலாம், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விண்ட் எனர்ஜி ஜியோதெர்மல் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 மார்க்கு 2 சேர்த்து 16 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரிஸில் ஸோ பிரைமரி பேட்டரி செகண்டரி பார்த்தீங்கன்னா ட்ரை செல் நல்லா பார்த்துருங்க. செகண்டரி பார்த்தீங்கன்னா லெட் செல்லும் லித்தியம் அயான் 2 தினம் ரிப்பீட்டட் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கான். கடைசி கொஷின் பார்த்தீங்கன்னா H2O2 ஃபியூவல் செல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோபியூவல் ஃபியூவல் செல்லு. அதுக்கப்புறம் கொஞ்சம்
கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. ஸோ அப்புறம் சூப்பர் கெப்பாசிட்டர் கொஞ்சம் ரேராக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னாவே ஓகே. ஸோ அப்புறம் நீங்கள் நல்லா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, எந்த கொஷினையும் விடாதீங்க. 100 மார்க்குக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் 100 மார்க்குக்கு என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறீங்க, முதல் 16 மார்க் எழுதிருங்க. அதுக்கப்புறம் டயக்ராம் மறுபடியும் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், ஹெச்பி பென்சிலாக யூஸ் பண்ணுங்கள். டிப் பென்சில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு வச்சுக்கோங்க. 2 ஹெச்பி பென்சில் எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாக் ஆர் ப்ரௌன் நீங்கள் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டயக்ராம் உங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ தென் கார்னர்லாம் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பிளாக் ஆர் ஜெல் பெனில் நீங்கள் அதனுடைய புல்லட் பாயிண்ட்ஸ் போய்ட்டு அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் குறிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தென் அதுக்கப்புறம் 4 to 5 பேஜஸ் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணுங்க, ஸோ தப்பு இல்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் பிழை இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி 14 to 15 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ 2 மார்க்ஸு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் தான் உங்களுக்கு பிரச்சனை, எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ 5 கேள்வி நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக உங்களுக்கு டைரெக்டாக கேட்டுருவான். ரிமைனிங் இருக்கிற 5 கொஷின் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக எழுதிருங்க. எனக்கு அதை பற்றி ரிலவெண்ட்டாக தான் தெரியும்னா ஸோ ரிலவெண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள், கடைசியாக எழுதிருங்க. ஃபஸ்ட்டு போனது பார்ட் பி சூஸ் பண்ணுங்கள். அப் டு கொஷின் 11 to 15 வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஆர்டர்மாக எழுதுங்க. ஆர்டரு சேஞ்சஸ் எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். ஆர்டர் சேஞ்ச் பண்ணாமல் எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எந்த கன்ஃபியூஷனும் வராது. தென் அதுக்கப்புறம் 2 மார்க்ஸு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும். 1 to 10 வரைக்கும் நீட்டாக 2 மார்க்ஸ் எழுதிடுங்க. தென் லாஸ்ட்டாக மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா பேஜ் நம்பர் போட்டுட்டு ஸ்டாஃப் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்டாஃப் சைன் பண்ணியிருக்காங்களா எக்ஸாம் டியூட்டி பார்த்துட்டு ஸோ அவங்க டியூட்டி வந்த ஸ்டாஃப் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ பேஜ் நம்பர் போட்டு ரிமைனிங் பேஜஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு நீங்கள் கொஷின் முடிச்சுட்டு ஆன்சரை ஷீட் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸாம் கெமிஸ்ட்ரி எக்ஸாமு ரொம்ப ஈஸியாக தான் வரும். இது வரைக்கும் எல்லா எக்ஸாமும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, வெரி ஆல் த பெஸ்ட் டு ஆல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ்.